ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேவோட நம்பர் 3 யார்? இந்த வருஷம் யார் நம்பர் 3யில் நம்மளுக்கு பேட்டிங் ஆட போகிறா? ஓப்பனிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நேற்று ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லிட்டாரு யார் யார் ஓப்பனிங் விளாட போகிறா அப்படின்னு. ஆனால் இப்போ நம்பர் 3யில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. வாங்க இந்த வீடியோவில் யார் நம்பர் 3 விளாட போகிறாங்கிறத பார்ப்போம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரே லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட் ஹென்ரி வந்துட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தோம், என்னடா மற்ற டீம்லலாம் எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டாங்களே, இன்னும் நம்ம டீமோட ப்ரைம் ஃபாஸ்ட் பாலர் மேட் ஹென்ரி அவர் இன்னும் வரலையே அப்படின்னு. அவர் நேற்று வந்துட்டார். இன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு அவைலபிளாக இருப்பார். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கீல் ஹுசைன் அவரும் வந்துட்டார். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்ம டீமில் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இருக்குது, முக்கியமான ரோல் இருக்குது. இந்த வருஷம் பேட்டிங்லேயும் அவர் விளாட வேண்டியது இருக்குது, பவுலிங்லேயும் நல்ல விக்கெட் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அவரும் வந்துட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா, நேற்று கேப்டன்ஸ் மீட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஐபிஎல்லையே இந்த வருஷம் தான் இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஸ் மீட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கேப்டன்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, கேப்டன்ஸ்குள்ளே மேட்சஸ் வச்சாங்க, கிரிக்கெட் மேட்ச் வச்சாங்க டென்னிஸ் பாலில், அதுவும் நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லா 10 டீமோட கேப்டன்ஸுமே இந்தியன்ஸ். அதுவும் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, வாட் அபவுட் ஜாக் ஃபோக்ஸ்? அவர் இந்த வருஷம் விளாட போகிறாரா இல்லையா? எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டாங்க. ஏன் நியூசிலாந்தை சேர்ந்த மேட் ஹென்ரி வரும்போது ஜாக் ஃபோக்ஸ் ஏன் இன்னும் வரல? அவருக்கு வேறு ஏதாவது சிஎஸ்கே பிளான் வச்சுருக்காங்களா? அவருக்கு பதிலாக பாட்மேனை கொண்டு வரலான்னு ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களா? எதனால இன்னும் வரல? இதுக்கு காலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பதில் சொல்லும். பார்ப்போம். இன்னும் ஒரு 2 நாளில் இல்லை இன்றைக்கே கூட அவர் வர வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்னான்னு. அதுவும் இல்லாமல் ஸ்பென்சர் ஜான்சனும் சொல்லிட்டாங்க, அவர் ஏப்ரல் 21லேருந்து 23 அந்த டைமில் தான் வருவார். பார்ப்போம். ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்ன நடக்குதுன்னு அப்படின்னு. இப்போ வாங்க மெயின் விஷயத்துக்கு போயிடலாம். சிஎஸ்கேவோட நம்பர் 3 யார்? அதாவது நேற்று கேப்டன்ஸ் மீட்டில் ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லிட்டாரு, ருத்ராஜ் கெய்க்வாடும் சஞ்சு சாம்சனும் தான் ஓப்பனிங் விளாட போகிறது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 200% அது கரெக்டான டிசிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, சஞ்சு சாம்சன் அடி பொழப்பார், ருத்ராஜ் கெய்க்வாடு அவர் செகண்ட் ஃபீல்டில் ஆடுவார். அப்படி இல்லையா, சஞ்சு சாம்சன் தட்டி கொடுப்பாரு, ருத்ராஜ் கெய்க்வாட் போட்டு பொழப்பார். 2 பேருமே ஓப்பனிங் காம்பினேஷன் பக்கா. இதுதான் எல்லாருமே சொன்னாங்க, ருத்ராஜும் சாம்சனும் தான் ஓப்பனிங் விளாடணும் அப்படின்னு. இப்போ நம்பர் 3க்கு வாங்க. நம்பர் 3 யார் விளாட போகிறா? போன வருஷம் ஆயுஷ் மாதிரி ஓப்பனிங்கில் தான் நல்லா விளாண்டார். அவரால் நம்பர் 3யில் விளாட முடியுமா? அதுவும் இல்லாமல் போன வருஷம் உர்வில் பட்டேல் நம்பர் 3யில் 3 மேட்ச் விளாண்டு 2 மேட்ச்சில் போட்டு பொழந்தார். இப்போ யார் விளாட போகிறா அந்த நம்பர் 3? ஆயுஷ் மாத்ரேவா, உர்வில் பட்டேலா, இல்லை சர்ஃப்ராஸ் கானை கூட அந்த இடத்துல விளாட வைக்க. நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? நம்பர் 3 யார் விளாடணும்? சர்ஃப்ராஸா, உர்விலா, இல்லை ஆயுஷ் மாத்ரேவா? நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த இடத்துல உர்வில் பட்டேலை விளாட வைக்கலாம் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? அதாவது இந்த நம்ம சிஎஸ்கேவை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஐபிஎல் வரப்போகுது, வந்துடுச்சு. நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே ரொம்ப குயிக்காக தரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.